ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் எவ்வளோ டென்ஷன் ஆகுற விஜய் தாத்தாவும் சொல்கிறாரு, பழசெல்லாம் மறந்ததுனால தானே அவள் இப்படி நடந்துக்கிறா, விடுப்பா சரியாயிடும்னு சொல்லிட்டு தாத்தா அன்றைக்கி சரியான முடிவு எடுத்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அதே சமயத்தில் கங்கா, யமுனா எல்லாருமே ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட பேசுகிறாங்க, விடுங்க, நம்மளை மீறி எதுவும் நடக்காது, நாங்கள் விடவும் மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளுக்கு யாரையுமே அவள் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டா, அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு சொந்த பந்தம் கஷ்டத்தில் கைத்தாங்களாக ஆறுதலாக இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி தான் இன்றைக்கி யமுனாவோட கங்காவோட சப்போர்ட்லாம் இருந்தது. சாரதாம்மாவும் சொல்கிறாங்க, உங்களை விட யாருமே உலகத்தில் அவள் மேலே அன்பை காட்டி அவளை அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறவங்க யாருமே இருக்க முடியாது. சீமையிலேருந்து மாப்பிள்ளை வந்தாலும் என் பொண்ணு அதை கட்டிக்க மாட்டா, ஒரு நாள் பழகிட்டு மறுநாள் அவளுக்கு பிடிக்காது, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா, விடு மாப்பிள்ளை, எதையுமே நம்மளை மீறி நடக்காது, அந்த பையன் எங்கே வரான் எங்கே போகிறான்ற ஒரே டென்ஷன். நம்ம காவேரி எல்லா விஷயத்துலேயும் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், விஜய் விஷயத்தில் இது பண்ணலாம், ஆனால் விஷயத்தில் விஜய் முடிவு எடுக்கக்கூடாது, என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் முடிவு பண்ண தேவையில்லைன்னு சொல்லும்போது நமக்கே இவ்வளோ டென்ஷன் இருக்குது. விஜய்க்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குது. மட்டும் ஏன் விஜய் விஷயத்தில் பொண்ணு பார்க்குறேன், இந்த பொண்ணை போய் பாருங்கள், அந்த பொண்ணை போய் முடிவே பண்ண தேவையில்லையே, இவளுக்கு முடிவு பண்ண விஜய்க்கு ரூல்ஸ் இல்லை, ஆனால் இவளுக்கு இருக்குதா. ரொம்ப டென்ஷன் ஆகும்போது நம்ம பாப்பாவும் யோசிக்குது, இவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுவது தான் பாட்டை இவ்வளோ சவுண்டு வச்சுட்டு இருக்கிறாரு அப்பான்னு சொல்லிட்டு பாப்பாவும் யோசிக்குது. பாப்பாவுக்கு புரிதல் இருக்கிற போல கூட காவேரிக்கு புரிதல் கிடையாது. ரொம்ப ஆர்வ கொளராக பண்ணுறா எல்லாத்தையுமே. பையன் பார்க்க போகிறேன், அந்த பையனை நான் பார்த்து பேசிக்கிறேன்னு இந்த இதை சாரதாம்மா கிட்ட புலம்புறாரு. எந்த இடத்துல சந்திப்பாங்கன்னு தெரியலையே, அந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கே சந்திக்க போகிறாங்க, காஃபி ஷாப்பில் தானே. அந்த காஃபி ஷாப்புக்கு நம்ம விஜய் கிளம்ப போகிறாரு. கண்டிப்பாக அந்த பையன் காவேரிக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம விஜய் இதுக்கு முட்டுக்கட்டையாக தான் இருப்பார். ஏதாவது அந்த பையன்கிட்ட பேசி இந்த சம்மந்தத்தை நிறுத்த தான் போகிறாரு. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை.